கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை இந்த ஜெப வேளையிலே நாம் தியானித்துவிட்டு ஜெபிக்க போகிறோம். ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், நம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆயிரமாய் கர்த்தர் சொன்ன நல்ல வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய வாயினால் சொன்ன அற்புதமான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நீங்களும் நானும் சுதந்தரிப்பதற்காகவே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்காய் எழுதி கொடுத்த அற்புதமான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் என்று கர்த்தருடைய விரலினாலே எழுதப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். ஐயா, உங்களுக்கு எப்படி நம்முடைய தகப்பன்மார்கள் ஒரு வீட்டை தரும் பொழுது, ஒரு வாகனத்தை தரும் பொழுது அதுக்கு ஒரு டாக்குமெண்டை, ஒரு பத்திரத்தை தந்து இது உங்களுக்கு, இதை இப்படி யூஸ் பண்ணி கொள்ளலாம், இதில் உள்ள முழு சுதந்திரமும் உங்களுக்கு, இது இந்த பிள்ளைக்கு, இது என்னுடைய மூத்த மகளுக்கு, என்னுடைய இளைய மகனுக்கு, இதை நான் பத்திரமாய், உரிமை பத்திரமாய் நான் கொடுக்கிறேன், எனக்குள்ளது அதை கொடுக்கிறேன், அவர்கள் அதை ஆயுசு முழுவதுக்கும் அவர்கள் விருப்பப்படி அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றெல்லாம் எழுதி கொடுக்கிற பத்திரங்களை, வாக்குறுதிகளை அல்லது ஒப்பந்தங்களை, கான்ட்ராக்டுகளை, உடன்படிக்கைகளை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனால் அதே சமயம் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரம தகப்பன், அன்பின் பிதாவானவர் நமக்கும் அற்புதமான வாக்குத்தத்தங்களை, ஒப்பந்தங்களை, உடன்படிக்கைகளை, அற்புதமும் மேன்மையும் மகத்துவமான காரியங்களை அவரே தம்முடைய கையெழுத்தினால் எழுதி உங்கள் கரங்களிலே, நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறாரே, அதுதான் பரிசுத்த வேதாகமம். அந்த பரிசுத்த வேதாகமத்திலே உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் திருமண வாழ்க்கையை குறித்து, உங்கள் கையின் பிரயாசங்கள், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், வீட்டிலும் வெளியிலும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள், பட்டணத்திலும் வெளியிலும் போக்கிலும் வரத்திலும் எப்படி இருப்பீர்கள், எப்பொழுது உங்களுக்கு தேவையான மழை பெய்யும், ஏற்ற காலம் எப்பொழுது வரும், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் என்பது போன்ற எல்லா சரித்திரமும், உங்கள் வாழ்க்கையின் சரித்திரங்கள் எல்லாம், முழு சரித்திரமும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, வேதத்திலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எழுதி தந்ததை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதை தவிர நம்முடைய வாழ்க்கையிலே வேறொன்றும் நடப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதை திருத்துவதற்கோ மாற்றுவதற்கோ இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. அதான் கர்த்தர் யோசுவாவுடனே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை எல்லாம் நீ செய்யும்படிக்கு மாத்திரம் கவனமாய் இருந்து பலம் கொண்டு திடமனதாயிரு. இதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீ எப்பொழுதும் வாயில இந்த நல்ல வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, நல்ல கட்டளைகளை, கற்பனைகளை, கர்த்தரே உனக்கு எழுதி கொடுத்த அற்புதமான காரியங்களை நீ பேச வேண்டும். நீ பேசி, நீ விசுவாசித்து அறிக்கையிட்டால் உனக்கு விடுதலை, இரட்சிப்பு, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும். மாற்றமே இல்லை. நீ அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நீ உன் கையின் பிரயாசங்கள் வாய்க்கும். நிச்சயமாய் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகும். ஐயா, அந்த வெற்றி திருப்பு முனை கர்த்தர் உங்களுக்காய், உங்களுக்கென்று எழுதி தந்த அற்புதமான வசனங்களின்படியே, அவர் தந்த வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களின்படியே நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அது அப்படித்தான் நடக்கும் என்று நீங்கள் ஓங்கி உற்சாகமாய் சொல்ல முடியும். 1000 பேர் அதற்கு விரோதமாக பேசினாலும் சரி, 1000 அஸ்ட்ராலஜர்கள், காலத்தை கணிக்கிறவர்கள், நட்சத்திரங்களை கணிக்கிறவர்கள், கைரேகைகளை கணிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது வானத்தில் இருந்த ஒரு தூதன் புறப்பட்டு வந்து அதற்கு விரோதமாய் பேசினாலும் சரி, நீங்கள் சொல்ல முடியும், என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாய் நான் நீதியோடும் உண்மையோடும் விசுவாச
விசுவாசத்தோடும் அவர் மீது முழு நம்பிக்கையோடும் முழு பலத்தோடும் அவரை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நடக்கிற பிள்ளை, என் வாழ்க்கையிலே நீங்கள் சொல்லுவது போன்ற தீமையான காரியங்கள் நடப்பதற்கு அதிகாரம் இல்லை. என் வாழ்க்கையிலே நீங்கள் சொல்லுவது போல் எனக்கு 7.5 நாட்ட சனி என்று எல்லாம் ஒன்றும் என் மீது வேலை செய்யாது. இந்த கால கணிப்பாளர்கள் சொன்னது போல் என் வாழ்க்கை இருக்க போவதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே, என் பரம பிதா என் அன்பு தகப்பன் எனக்கு எழுதி தந்தபடியே அது இருக்கும் என்று நீங்கள் ஓங்கி உற்சாகமாய் சொல்ல முடியும். அதை மாற்றி சொல்ல இந்த உலகத்திலே எவருக்கும் யாருக்கும் அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தையும் உலகத்தில் உள்ள பிரச்சனைகளையும் ஜெயிப்பதற்கு ஒரு பயங்கரமான ஆயுதம் இருக்கிறது என்றால், அதை ஜெயம் கொள்வதற்கு ஒரு பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா, ஐயா, அது நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறாரே. விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இராது. அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீங்கள் இந்த உலகத்திலே உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்திலே நீங்கள் தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்கள் எதை கேட்டாலும் அதை பிதா உங்களுக்கு கொடுப்பார் என்று இயேசுவின் நாமத்தினாலே கேட்கும் பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்றும், பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் நீங்கள் கட்டுகிறது கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது நடக்கும் என்று கர்த்தர் சொன்னாரே. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நாட்களிலும் எந்த வேளையிலும் தோற்று போவோம் அல்லது நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று, அல்லது ஏதோ தாறுமாறாய் போய்விடுமோ, அல்லது நம்முடைய படகு கவிழ்ந்து விடுமோ, நாம் அழிவிந்து விடுவோமோ, மரண தருவாய் வந்து நம்மளை சூழ்ந்து கொள்ளுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓ மைட்டி காட். ஏன்னா நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யமே உங்களுக்கு சமீபமாய், மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது பரலோக ராஜ்யம், கர்த்தர் சொன்னது போல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே பரலோக ராஜ்யமும் அதன் வல்லமையும் மகிமையும், அந்த பரிசுத்த ஆவியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒரு நாளும் ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தரே சொன்னார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, நீங்கள் நிச்சயமாய் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொன்னாரே. அது என்ன காலம் நிறைவேறிற்று? இந்த வார்த்தையை நன்றாக தியானியுங்கள். உங்கள் கஷ்ட காலம் எல்லாம் நிறைவேறிற்று என்று நம்புங்கள். இன்று இந்த ஜபத்தை கேட்கிற, இந்த தேவ வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, காலம் நிறைவேறிற்று. உங்கள் உபத்திரவத்தின் காலம், கஷ்டத்தின் காலம், பாடுகளின் காலம், வாதை நோய் துன்பங்களின் காலம், மந்திரம் சூனியம் பாவம் சாபங்களின் காலம் நிறைவேறிற்று. எப்படியா நிறைவேறும்? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. எத்தனை ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் காலம் நிறைவேறிற்று. என்னுடைய வெற்றியின் காலம், என்னுடைய ஏற்ற காலம், என்னுடைய மகிமையின் காலம், கர்த்தர் எனக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிற காலம் சமீபமாயிற்று என்று நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும். அது அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நிச்சயமாய் எல்லாவற்றிற்கும் உங்கள் மனம் திரும்புதல், உங்கள் மனம் திரும்பி நீங்கள் இரட்சகரை ஏற்றுக்கொண்டு நீதிகரிக்கப்பட்டு ரட்சிப்பின் நிச்சயத்திலே வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இத்தனையாய் பெரிய நம்பிக்கையும் விசுவாசமும் தைரியமும் திட நம்பிக்கையும் ஏற்படும். நீங்கள் அப்படியே திட நம்பிக்கையோடு விசுவாசமாய் தைரியமாய் எந்த சூழ்நிலையிலும் இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், மாற்றமே இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இது போன்ற எந்த சூழ்நிலைகளிலும் என் தெய்வமே, நீரே எங்கள் ஆறுதலின் தேவன், எங்கள் பரம தகப்பன், நீரே எங்களுக்கு எழுதி தந்த ஐயா, உம்முடைய கைப்பட நீரே எழுதி தந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் நாங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது நாங்கள் இப்பொழுதே மனம் திரும்புகிறோம். ஓ லார்ட், நாங்கள் பாவத்தையும் பாவ பழக்க விளக்கங்கள்
கீழ்ப்படிதல்களையும் கீழ்ப்படியாமைகளையும் விட்டு திரும்பி இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், எங்களை ஆதரிக்கிறவரும் பாதுகாக்கிறவரும் எங்களை ரட்சிக்கிறவரும் பாவ சாப கட்டுகளில் இருந்து எங்களை விடுவிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி பார்க்கிறோம் என்று நீங்கள் சொல்லி நிச்சயமாய் உங்கள் முகங்களை பிரகாசமடைய செய்ய முடியும். நீங்களோ நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைக்கென்றும், உங்களுடைய வாழ்க்கைக்கென்றும், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதம், கையின் பிரயாசங்கள், ஊழியங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் எழுதி தந்திருக்கிறபடியே உங்கள் வாழ்க்கை நடக்கும் என்பதால் நீங்கள் தைரியமாய் இருந்து நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். விசுவாசத்திலும் நீதியிலும் பலப்பட முடியும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிற மகிமையின் மேன்மையுமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாய் இதுவே என்னுடைய ஏற்ற காலம் என்று ஜெப வேளையிலே ஜெப சிந்தையோடு வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எல்லா விதமான உபத்திரவங்கள், சோர்வுகள், எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு, அறிந்த தெரிந்த ஊரார் உற்றார் உறவினர் எல்லோருக்கும் முன்பாக இவர்கள் மேன்மை அடைந்தவர்களாய், பிதாவின் கனம் பெற்றவர்களாய், என் தேவனாகிய கர்த்தரினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அவருடைய சொந்த சமாதானத்தையே பெற்றுக்கொண்டு வாழுகிற தேவ பிள்ளைகளாய் இவர்கள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் இவர்கள் அப்பா உமக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இவர்கள் சொந்த ஜீவிதத்திலும் வாழ்க்கையிலும் பிரகாசமடையும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே நீர் எழுதி கொடுத்த நல்ல காரியங்கள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் எழுதி கொடுத்த நல்ல வார்த்தைகளின்படியே உங்கள் வாழ்க்கை அமையும். நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். உங்கள் இந்த காலமும் எதிர்காலமும் இப்படித்தான் இருக்கும். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற, எங்களோடு பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையில் இருந்து கொண்டே ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அப்பா உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. காணியாட்சிக்கு புறம்பாய் கிடந்தவர்கள், எந்த தகுதியும் இல்லாதவர்களாய் தூரமாய் கிடந்தவர்கள், கெட்ட குமாரனை போன்று எங்கோ அகப்பட்டு உபத்திரப்பட்டு கொண்டிருந்த நாங்கள் ஐயா உம்முடைய கிருபையினால் மீட்கப்பட்டு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டதின் நிச்சயத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் மிகுந்த கிருபையுடன் இறங்கும்படியாய் ஐயா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் மீதும் இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கி வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் ஐயா உம்முடைய கல்வாரி சிலுவையில் இருந்து பாய்ந்தோடுகிற அந்த மனதுருக்கத்தின் ஆறுதலின் நதி ஒவ்வொரு பேரையும் நிரப்பும்படியாய்
இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரின் ஒரு அபிஷேகம், ஓ லார்ட், ஒரு பிரசன்னம் ஒவ்வொரு பேரையும் இப்பொழுதே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு தேற்றரவு செய்கிற ஐயா ஒரு சமாதான அதிபதி, சமாதான பிரபு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் மனதுருக்கம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரட்டும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவருடைய தேற்றரவு ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுதே இறங்கி வரட்டும் சுவாமி. பல்வேறு வேதனைகள், துக்கங்கள், வருத்தங்கள், பாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா உம்முடைய மனதுருக்கம் இறங்கி வரட்டும், மனதுருக்கம் இறங்கி வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சிறுமைப்பட்டு போனவர்கள் ஐயா, சிறுமைப்பட்டு நொந்து நொடிந்து போனவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு வேதனைகள், உபத்திரவங்கள் ஐயா, கண்ணீரின் அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டு சிறுமையாய் கிடக்கிற இந்த பிள்ளைகளை ஐயா, சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையாய் இருக்கிற என் தெய்வம் தொடுவீராக. சோதிக்கப்பட்டு ஐயா, சிறுமைப்படுத்தப்பட்டு சோதிக்கப்பட்டவர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது உம்முடைய மன துருக்கத்தின் நதி பாய்வதாக இப்பொழுதே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் மத்தியிலே வாழ்வது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா, பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை இன்று என் தேவனாகிய கர்த்தர் நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா, உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. பல்வேறு உபத்திரவங்கள், சோதனைகள் மத்தியிலே ஐயா, கொள்ளிவாய் சர்ப்பங்களை போன்ற, தேள்களை சர்ப்பங்களை போன்ற பல்வேறு உபத்திரவங்களும் மனிதர்களும் ஐயா ஸ்தோத்திரம் டேடி பாடுபடுகிற இந்த பிள்ளைகளை இந்த பொல்லாத பிசாசின் மூலமாய் தூண்டப்பட்டு இவர்களை அவதிப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற ஓ லார்ட் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவிக்கும்படியாய் இன்று ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஐயா, தண்ணீரே இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் நடந்து திரிகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தேவனே, வாழ்க்கை தண்ணீரே இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வாழ்க்கையாய் மாறிப்போன வாழ்க்கை இனி அப்பா ஒரு செழிப்பை காணும்படியாய், ஒரு மறுமலர்ச்சியை காணும்படியாய் என் தேவனே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இவருடைய குடும்பங்களுக்காக ஐயா, இவருடைய குழந்தைகளுக்காக உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும், உம்முடைய தயவு இறங்கி வரட்டும் சுவாமி. இந்த வனாந்திர வாழ்க்கை ஐயா, பயங்கரமான பெரிய வனாந்திர வாழ்க்கை போல் இருக்கிற இந்த வாழ்க்கையிலே ஓ லார்ட் ஒரு செழிப்பின் நீரூற்றுகள் பாயட்டும். அது இன்றே தொடங்கட்டும் ராஜா. என் நல்ல தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய அன்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் ஐயா, உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் கண்ணீரின் அனுபவங்களிலும் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் அப்படியே செய்கிறவர். நீரே தேற்றரவாளன் சுவாமி. ஐயா, இவர்கள் தேற்றுவார்கள், அவர்கள் தேற்றுவார்கள், கணவன் என்னை தேற்றுவான், பிள்ளைகள் என்னை தேற்றும் என்று காத்திருந்து சோர்ந்து ஐயா ஒன்றுமில்லாமல் தேற்றரவே இல்லாது போன சகோதரர்கள் இருக்கிறார்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, இவர்களுக்காக என் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் ஐயா நன்றி சுவாமி. நீர் தேற்றுகிறது போல இந்த உலகத்திலே எவரும் தேற்ற முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேற்றுவீராக. கணவனை இழந்த சகோதரிகளுக்கு நீரே மணாளனாய் கூட இருப்பீராக ராஜா. ஐயா, வீட்டின் தலைவரை இழந்து போனவர்களை ஓ லார்ட் நீரே அந்த வீடுகளின் தலைவராய் இருந்து அவர்களுக்குள்ளே உலாவி நீரே அவர்கள் தேவனாய், மணாளனாய், நல்ல தலைவராய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த அன்பு பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இனி நான் என் குடும்பத்திற்கு என்ன செய்வேன்? நான் நம்பி இருந்ததெல்லாம் போய்விட்டது ஐயா, நான் நம்பினவர்கள் எல்லாம் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டு
போய்விட்டார்கள் அல்லது மரித்து போய்விட்டார்கள், என்னால் இனி என்ன எப்படி வாழ முடியும் என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு நீரே சகாயராய் இருக்கும்படியாய், நீரே சகாயராய் இருக்கும்படியாய் ஐயா அவர்களை சூழ்ந்து உம்முடைய கிருபையினாலே சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பெரிய கிருபை, உம்முடைய புதிய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெப விண்ணப்பங்களை எழுதிய பல்வேறு கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், பல்வேறு பாடுகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கண்டுகொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. ஐயா இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட வருஷங்களுக்கும் ஈடாய் என் தேவனாகிய கர்த்தர் ஏழத்தனையான இரட்டத்தனையான பலன்களை கொடுக்கும்படியாய் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் லார்ட் இவர்கள் மத்தியிலே இறங்கட்டும். இவர்களுக்கும் இவருடைய பிள்ளைகளுக்கும் பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. அதிசயமாக இவர்கள் காத்திருந்த காரியங்கள் நடக்கும்படியாய் என் தேவனே, அதிசயமாய் ஆச்சரியமாய் காத்திருந்த வேலை, காத்திருந்த விசா, காத்திருந்த திருமண வாழ்க்கை அமையும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் ஐயா. உம்மாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஐயா ஸ்தோத்திரம். இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீங்களே ராஜா. ஆமென் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் ஐயா, மனிதனால் அது கூடாதுதான், என் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசித்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக என்று இவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அது இன்றே தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. குழந்தை பேற்றுக்காக காத்திருந்து கண்ணீர் கடலிலே ஐயா ஸ்தோத்திரம் மூழ்கி கொண்டிருக்கிற ஐயா, இனி என்ன வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று 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 ஒரு அக்கினி அபிஷேகம் Lord in the mighty name of Jesus. இன்று ஒரு மனதுருக்கத்தின் வல்லமை பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ராஜா. ஐயா அவர்கள் காத்திருக்கிற நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற காரியங்கள் நடக்கட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே. எல்லா தடைகளையும் உடைக்கிறோம் இவர்களுக்கு விரோதமாய் ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் ஐயா நன்றி செலுத்துகிறோம். செய்யப்பட்ட எல்லா விதமான சதி சற்பனைகளை யார் செய்தார்களோ, இவர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட வஞ்சனைகளை யார் செய்தார்களோ, எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே முறிக்கப்படட்டும். சந்தோஷமும் சமாதானமும் ஐயா மகிழ்ச்சியும் மனமகிழ்ச்சியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒரு துதியினுடை உண்டாகட்டும் ஐயா. ஐயா துயரத்துக்கு பதிலாக துயரப்பட்டு நொறுங்கி நொந்து ஐயா ஸ்தோத்திரம் நொறுங்குண்ட இருதயத்தோடு வாழுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இப்பொழுதே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு ஃப்ரீடம் உண்டாகட்டும், ஒரு சுகம் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா பல்வேறு வியாதிகளிலும் வருத்தங்களிலும் கஷ்டங்களிலும் பாடுபட்டு கொண்டிருக்கிற ஓ லார்ட், மரணத்தின் விளிம்பில் இருக்கிற இன்னும் மரணகரமான சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா, இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி. எனக்கே இந்த வனாந்தர வாழ்க்கை ஐயா, நான் ஏன் இப்படியாய் சோதிக்கப்பட வேண்டும், நான் ஏன் இப்படியாய் சிறுமைப்பட்டேன் ஐயா. என் வாழ்க்கை வறட்சியாய் தண்ணீரே இல்லாத வறட்சியான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று நினைத்து கதறிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளை இன்று கர்த்தர் தொடும்படியாய், இன்று அவர்களை தேற்றும்படியாய் ஐயா. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை நீர் கொடுக்கிறதல்ல என் தேவனே, எங்கள் ராஜாவே, எங்கள் இயேசுவே, நீர் உம்முடைய சமாதானத்தையே கொடுத்தீரே, அது அவர்களிலே நிலைவரமாய் தங்கட்டும் ராஜா. இந்த வனாந்தர வாழ்க்கையை ஐயா, இந்த சோதனை காலங்களை ஐயா, இந்த பாடுபடுகிற காலங்களில் இருந்து இவர்கள் தப்பி மேன்மையை மகிமையை அடையும் வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை தாங்கட்டும்.
என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை ஐயா உம்முடைய பிள்ளைகளை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா இவர்கள் எந்த எந்த இடத்திலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த எந்த இடத்திலே தீமையான வழிகளிலே அல்லது தீமையானவர்களால் நடத்தப்பட்டு தீமையான தொடர்புகள் தவறான தொடர்புகளிலே அகப்பட்டு சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தருடைய மனதுருக்கம் இப்பொழுதே பாய்ந்து செல்லும்படியாய், இப்பொழுதே அவர்களை தொடும்படியாய் லார்ட் நீரே பறந்து காக்கிற பட்சியை போல ஐயா பறந்து காக்கிற பட்சியை போல எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனே பட்சியை போல் பறந்து அவர்களை காத்து ஏந்து சுமப்பீராக, தப்புவித்து தாங்கி உயர்த்துவீராக. உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கண்ணீரோடும் கவலையோடும் ஐயா கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற பிள்ளைகளின் மீது தேவரீர் உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தண்ணீரே இல்லாத பகுதிகள் ஐயா, வறட்சியான பகுதிகள், ஒருவேளை குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை அல்லது இவருடைய தொழில்கள் ஐயா, ஆவிக்குரிய வாழ்க்கை, எல்லாவற்றிலும் என் தேவனே ஒரு ஆனந்த நதி பெருக்கெடுத்து பாயட்டும், இப்பொழுதே பாயட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வாழ்க்கை இன்றோடு முடியட்டும். மாறாவின் கசப்புகள் இன்றோடு மதுரமாய் மாறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா சாதாரண தண்ணீரை போல, ஒருவேளை யாரும் தேடாத கற்சாடிகளிலே ஊற்றப்பட்ட சாதாரண தண்ணீரை போன்று இருக்கிற ஐயா, யாரும் மதிக்காத தண்ணீரை போன்று இருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் ருசி உள்ள திராட்சை ரசமாய் மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறவர். ஒரு பெரிய மாற்றம், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் அளவிற்கு பெரிய மகிழ்ச்சியும் மனமகிழ்ச்சியும் குதூகலமும் பசுமையும் வெற்றியும் ஆசீர்வாதமும் உண்டாகும் என்று சொன்னீரே, அப்படியே உன்னதத்தில் இருந்து ஆவி ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுதே ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் ஐயா, இவர்கள் மகிழ்ந்து களி கூறி ஆனந்த சத்தத்தோட ஐயா உம்மை உயர்த்தும்படியாய், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை பாடும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்து என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை உயர 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 உன்னத நிலைக்கு கொண்டு செல்வீராக. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பாடுகளோடும் கண்ணீர்களோடும் வேதனையோடும் ஐயா, எத்தனையோ உபத்திரவங்களோடும் ஐயா, பயங்கரமான வனாந்திர வழியிலே நடப்பது போன்று காலங்களை கண்ணீரோடு கழித்துக் கொண்டிருக்கிற ஐயா, இத்தனை பாடுகளிலும் உமக்காய் காத்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளை ஓ லார்ட், ஒரு புது பலம், ஒரு புதிய வல்லமை, புதிய கிருபை ஐயா, நல்ல செய்திகள், ஆச்சரியமான மாற்றங்கள் புதிய பலமாய் கிடைத்து இவர்கள் ஓ லார்ட், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஐயா, இவர்கள் குடும்பங்களும் உயர உயர கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து பறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அது போன்ற மகிமையான ஒரு வாழ்க்கை உண்டாகட்டும். பரிசுத்தம் உள்ள பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் ஐயா, உம்மால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் சுவாமி, உம்மையே நம்பி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், எத்தனையோ வேதனையிலும் உம்மை மறுதலிக்காத, எத்தனையோ துன்பங்கள், கடன்கள், நெருக்கங்கள், பாடுகள், தோல்விகள், நஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை மறுதலிக்காதபடி காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புதிய பலம் என் இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதங்கள், புதிய வெற்றி, மகிழ்ச்சிகள் உண்டாகட்டும். வாழ்ந்து ஐயா, எல்லா பிரச்சனைகள், எல்லா இக்கட்டுகள், எல்லா பாண்டேஜ்களிலும், எல்லா உபத்திரவங்கள், கண்ணீரின் அனுபவங்களில் இருந்து விடுபட்டு பறக்கிற ஒரு பறவையை போல் இவர்கள் உல்லாச பறவைகளாய் ஐயா உம்முடைய சமூகத்தில் பறக்கிறவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மனமகிழ்ச்சி இன்றே உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரின் தயவினாலே, பிரசன்னத்தினாலே, அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒரு மன மகிழ்ச்சியின் ஆவி, ஒரு குதூகலத்தின் ஆவி இப்பொழுதே ஊற்றப்படட்டும்.
நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களை பாதுகாத்து நடத்துவீராக. தொடர்ந்து பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் பேசி வருகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மையே நோக்கி பார்க்கிறவர்கள் எவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். தாறுமாறாய் நடக்கிறவர்கள் திரும்பி நல்ல வழியிலே வரட்டும் ராஜா. திருப்பி எடுப்பித்து குடும்பங்களை, குடும்ப வாழ்க்கையை, ஐயா வீடுகளை கர்த்தரே கட்டுவீராக. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு ஏன் இத்தனை பாடுகள் என்று ஏங்கி தவித்து ஐயா நொந்து நொடிந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீர் இன்று உம்முடைய வார்த்தையை பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, நம்மள்ட்ட அநேகருக்கு ஒரு காரியம் பாருங்க, எப்பவுமே நம்ம மோதுகிற ஒரு காரியம் உண்டு. எனக்கேன் இந்த வனாந்திர வாழ்க்கை? ஐயா, நான் ஏன் இப்படி சிறுமைப்படுத்தப்பட்டேன்? நான் ஏன் இப்படி சோதிக்கப்பட்டேன்? என் கணவனால பிரச்சனை, பிள்ளையால பிரச்சனை, குடும்பத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை. ஐயோ, நான் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்பி கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறேனே, எனக்கு இத்தனை உபத்திரவங்கள். ஐயா, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் என்னை சுற்றி இருப்பது போன்ற பல்வேறு நெருக்கடிகள், பிரச்சனைகள், ஈவன் மனிதர்கள் கூட அப்படியாய் நடந்து கொள்ளுகிறார்களே. ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த உபத்திரவம்? ஏன் நான் தண்ணீரே இல்லாத வறட்சி உள்ள பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஐயா, தண்ணீரே இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் வாழுகிற வாழ்க்கை எனக்கு ஏன் என்று நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை ஆறுதல் சொல்லுவதற்கு உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்களை பார்த்திருக்கிறேன். இன்பாக்ஸ்ல நீங்க எழுதின பிரேயர்களை நான் எப்பொழுதும் பார்க்கிறது உண்டு. பாருங்கள், எத்தனையோ உபத்திரவங்களில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறதை காட்டிலும், நான் வெளிப்படுத்துகிறதை காட்டிலும் உங்களுடைய மன நோவுகள், துக்கங்கள், உங்களுடைய கண்ணீர்கள் அதிகம், மிக அதிகம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே நாம் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பயங்கரமான, ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை திருப்புவோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்றாரு, உங்க ஒவ்வொருவரையும் பார்த்துதான், நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. பின் நாட்களில், எதிர்காலத்தில், நாளை வரும் நாட்களில், இனி வரும் நாட்களில், என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உங்களை மேன்மைப்படுத்தும் பொருட்டு, உங்களை மகிமையான மேன்மையான இடங்களிலே உட்கார செய்யும் பொருட்டு, நீங்கள் நினைத்தே பார்த்திராத மேன்மையான பகுதிகளிலே உங்களை கொண்டு போகும் பொருட்டு. பாருங்க, யாரும் நினைத்து பார்த்திராத, நீங்களே நினைத்து வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை உயர்த்தும் பொருட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? உன்னை சிறுமைப்படுத்தி, ஐயோ, உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை சோதித்து, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவரும் ஆகிய உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, எனக்கேன் 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 நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமே. பொறுமையா இருங்கள் ஐயா, பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஐயா, கர்த்தருடைய கரத்திலே, அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே நீங்கள் பொறுமையாய் அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். என்ன நடந்தாலும் சரி, இன்று சொல்ல ஆரம்பிங்க, என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்து என்ன எத்தனை மோசம் வந்தாலும் சரி, என் பாதையில எத்தனை இன்னல்கள் இடர்பாடுகள் வந்தாலும் சரி, நான் உம்மை மறவேன். ஏன்னா நீர் நல்லவர், நல்லவர். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். எனக்கு
நன்மை செய்வீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். பவுல் சொன்னது போல சொல்லுங்க ஐயா, எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கொடுமையான சூழ்நிலை கடந்து வரும் பொழுது பவுல் சொன்ன காரியம் இருக்கிறது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். மைட்டி காட், மைட்டி காட். என்னுடைய ஊழியங்களையும் நாங்கள் பல்வேறு இடங்களுக்கு சுற்றி நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ நெருக்கடிகள் வந்தாலும் சரி, எத்தனையோ பாடுகள், உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவம், ஆனா ஊழியம் பயங்கரமா இருக்கும். ஸ்டேஜில் மிராக்கிள்ஸ் எல்லாம் பயங்கரமா நடக்கும், எல்லாம் ரொம்ப மகிமையா இருக்கும். ஆனால் உபத்திரவங்கள், பாடுகள், எங்களை நெருக்கி நின்ற பல்வேறு வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகள், கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்களை எல்லாம் நாங்கள் அதிகமாய் பார்த்திருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், என் மகனே, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நான் நன்மை செய்யும் பொருட்டு, மேன்மை செய்யும் பொருட்டு உன்னை இப்படியாய் நடத்துகிறேன். கவலைப்படாதே. எந்த சூழ்நிலையிலும் அவரே உங்களுக்கு சகாயராய் இருப்பார். ஐயா, உங்களுக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட செய்தவர், இதுவரை செய்தவர், இனியும் அதை பயங்கரமாய், அற்புதமாய், அழகாய் செய்வார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் பாருங்க, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஐயா, எத்தனையோ காரியங்கள் பாருங்க, உங்களை மேன்மைப்படுத்தி நீங்க புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள். அதே அதிகாரம் 8ஆம் உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆடு மாடுகள், உங்க பிள்ளைகள் எல்லாம் திரட்சியாகி உங்களுக்கு வெள்ளியும் பொன்னியும் பெருகி உனக்கு உண்டானவற்றை எல்லாம் நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் இதுவரை எவனோ எங்கேயும் பார்த்திராத மேன்மையான மகிமையான பெரிய கிருபைகளினால் உங்களை இந்த வனாந்தர வழியிலே போஷிப்பார். நன்றி தகப்பனே, ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இப்படியே உங்களை செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க மட்டும் உயர்ந்து வாழ்ந்திருக்கும் போது என்ன சொல்லக்கூடாது, என் சம்பாத்தியமும் என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஆமே, நான் வாழ்ந்து வளர்ந்தது, நான் மேன்மை அடைந்தது, மகிழ்ச்சியா என் குடும்பத்திலே வந்த பைனான்சியல் வளர்ச்சிகள், மாற்றங்கள், மேன்மைகள் எல்லாம் என் சாமர்த்தியத்தினாலும் என் கையின் பிரயாசங்களினாலும் என்னாலும் வந்தது என்பதை என்று தவறாய் நினைக்காதபடி எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை எல்லா கண்ணீர்களிலும் இருந்து நிச்சயமாய் கர்த்தர் விடுவிப்பார். ஐயா, இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் அப்படியாய் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியே நடப்பதாக. பின்னாளில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அது இப்பொழுதே தொடங்கும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.